நோபல் பரிசு பெற்ற பிறகு நம்முடைய பாரத நாட்டு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஜப்பானுக்கு போறாரு. அங்க மக்கள் நெறைய பேர் வருவாங்கன்னு நெனைக்கிறாரு. எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வந்தவர்கள் குறைவானவர்கள். ஏன்னு கேட்கிறம்போது சொல்றாங்க, அவரு கவிஞர், பெரிய கவிஞர், திறமைசாலி, ரொம்ப தலை சிறந்த அறிவாளி. ஆனா நாடு சுதந்திரம் அடையவில்லை. அப்படிங்கிற ஒரு பதிலை பதிவு பண்றாங்க. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பின்புலம் என்ன? அப்படி சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில அதன் பிறகு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் அடைந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பாரத நாட்டுடைய பெருமையானது உலகளவுல பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நாம எதை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான மதிப்பு. நாம எந்த பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கொள்கை என்ன? நம்ம லட்சியம் என்ன? இதுதான். செல்வமோ, பதவியோ, பொருளோ கூட பெருசு கிடையாது. அதனால இந்த லட்சியம் என்ற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில தான் நம்முடைய மதிப்பானது கணக்கிடப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.